ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எப்போவுமே ரெகுலராக ஃபர்ஸ்ட் லைனில் என்ன பார்ப்போம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ட்ரம்பை பற்றி பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீமான்னு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, இதே பார்த்து நம்ம வாழ்க்கை வீணாக போச்சு. சரி, இப்போ உங்களுக்காக ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து சிறப்பாக ஒரு செய்வோம் அப்படின்னு தான் பட்டாயாவுக்கு வந்திருக்கோம். இப்போ பட்டையை கிளப்பும் பட்டாயா, தாய்லாண்டில் இருக்கக்கூடிய பட்டாயாவில் இந்த நியூ இயரை நான் வந்து லைவாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன். மக்களை இப்போ பீச்சை நெருங்கிட்டோம். கிளாங் பீச் அப்படின்வாங்க. இது பட்டாயாவில் பீச் ரோடுன்னு சொல்ல மாட்டாங்க, கிளாங் பீச் அப்படின்வாங்க. ஸோ அந்த பீச் ரோடை நெருங்கி போக பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் களை கட்டுது. அப்படியே போயிட்டுருக்காங்க வெளிநாட்டை சேர்ந்தவர்கள். இந்த பாப்பாலாம் பாருங்கள், ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டிருக்கு. பாவம் மறைக்கிற இடம்லாம் வந்து இந்தியன்ஸ்லாம் வராங்க. இந்த பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பா கட்டுறேன் பாருங்களேன். ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். இங்கே இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம், ஜெர்மன்லேருந்து இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து வயசான ஆட்கள் தான் நிறையா பேர் போவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியல, 50 வயசு 60 வயசு மேலே புள்ள குட்டிலாம் பெற்று கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இங்கே வந்து இந்த மாதிரி நிறையாவது கூட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தான். அப்படிப்பட்ட ஆட்களை தான் நீங்கள் இங்கே பார்க்க முடியும். மேக்ஸிமம் இந்த பட்டாயாவில் பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்கள், அதாவது அனுபவிக்க வேண்டிய வயசில் 20 வயசு 25 வயசு அப்படின்னு எவனும் இருக்க மாட்டாங்க. எல்லாம் 50 60 70 இப்படி தான் இருப்பாங்க. இதெல்லாம் ஆடுறவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பூரா வயசான ஆளாக தான் இருப்பாங்க. எல்லாமே 50 60 பார்த்தீங்கன்னா எல்லாம் போத பார்ட்டிகள் பூரா அந்த பாருங்க. ஒருத்தர் வராரு, எல்லாம் 60 வயசு இருக்கும். எல்லாமே வயதானவர்கள் தான் இங்கே நிறையா பார்க்க முடியும். பீச்சில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏதாவது நியூ இயர் மட்டும் இல்லை, ஜென்ரலாக வர்றது பூராமே இந்த பாருங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் பார்க்குறது பூராமே 60 70 இதுதான் நிறையா இருக்கும். மேக்ஸிமம் 40க்கு மேலே தான் எல்லாம் இருக்கும். 40க்கு கீழே என்ஜாய் பண்ணுற வயசில் எவனும் வரமாட்டான். ஏன்னா அப்போ சம்பாதிக்க முடியாது. பாருங்க எல்லாம் வந்து 70 80 இருக்கும். நல்லா தான் இருக்கும். பாருங்கள் போலீஸ் வேறு வச்சுருக்காங்க. போலீஸ் வண்டியில் உட்காந்துருக்காங்க பாருங்கள். பாருங்கள் ஒரே குஜாலாக இருக்குது. வந்துட்டோம் பீச் கிட்ட. களை கட்டு கொண்டிருக்கிறது. சித்திரை திருவிழாவுக்கு மதுரையில் பையனத்து தான் தூக்கிட்டு போவாங்க சாமி பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி நம்ம தூக்குனா கிராமத்தை ஆண்டுருவாங்க, ஆனால் யூரோப்பியன் தூக்குனா அதை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பாருங்க. எல்லாம் 60 70 80 90 தான் இங்கே பாருங்க. சொல்ல முடியாது. இவருக்கெல்லாம் வந்து நியூ இயர் தேவையா, உனக்கெல்லாம் இது தேவையான்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு காசு அவர் வராரு ஃப்ளைட்டை பிடிச்சி, நம்ம இதெல்லாம் கேட்க முடியுமா? 80 வயசானாலும் எல்லாமே இருக்காங்க பாருங்க. எல்லாம் பரிசுகள் தான். சரி, பரிசுகளில் பார்த்தது போதும், இலசுகளை பாருங்கள். ரசிகர்கள் கூட்டமும் இருக்குது, என்னன்னு சொல்ல முடியாது. நியூ இயருக்காக வந்திருக்காங்க பாருங்க. எல்லாமே சித்திரை திருவிழா கூட்டம் மாதிரி தான். மதுரையில் தூக்குனா கிராமத்துக்காரன் நீங்கள் தூக்குனா இது வந்து இதாடா அதெல்லாம் பாருங்கள். செல்ஃபி எடுக்குது. ராணி மாதிரி வருஷம் போட்டுருக்கு. எல்லாருக்கும் ஒரு ஆசை தான் ராணி ஆகுங்க அப்படின்னா. வயதானவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. டீச்சர் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 12 மணிக்கு மேலே தான் வெடிப்பதற்கு காட்சிகளை பார்ப்பதற்காக தான் அந்த காதலர்கள் பாருங்கள். காதலை நியூ இயர் அன்னைக்கு கட்டி பிடிச்சி விளையாடுறாங்க.
பாருங்க பட்டைய கிளம்பும் பட்டாயால் ஒரு வயதான நம்ம ஊர் பாப்பா அவங்க வந்து செஞ்சு நல்லை கடல் என்ன கூட்டம் பாருங்க பீச்சு எண்டு வரைக்கும் பாருங்க க்ரௌடு கட்டாய க்ரௌடு தான் கட்டாய பீச் க்ரௌடு அப்படியே உள்ளே போகலாம் ஆட்கள் உள்ளே போயிருக்காங்க நியூ இயர்னால இளைஞர்களும் வந்திருக்காங்க இல்லைன்னா அந்த வெளிநாட்டு யூரோப்பியன்ஸ் ஃபுல்லாகவே குறிப்பாக ஜெர்மன்லேருந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு ஃப்ளைட்டு கிளம்பும் வெள்ளிக்கிழமை நிறையா ஃப்ளைட் கிளம்பும் நாங்கள் அப்படியே வருவாங்க பட்டாவில் வந்து 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி வண்டி ஏறி போயிடுவாங்க அப்படியே நம்ம உள்ளே போகலாம் வாங்க இப்போ அந்த பீச் ரோட்டில் நம்ம ஆரம்பிக்கலாம் திருப்பி கண்டினியூ பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா வெடி போட ஆரம்பிச்சாங்க இன்னும் நேரமாகவில்லை வெடி போடுவது பட்டாசு போடுவதை தொடங்கி விட்டார்கள் இது எல்லாமே வந்து அங்கங்கே உள்ள ஹோட்டல்காரங்க போடுறது கவர்மெண்ட் ஸ்பான்சரில் போடுற வெடி வந்து இனிமேல் ஆரம்பிச்சு தான் ஆரம்பிச்சு பார்க்கலாம் அதை பார்ப்பதற்காக லட்சக்கணக்கில் மக்கள் கூடியிருக்காங்க எல்லாம் வந்து தாய்லாந்து மக்கள் மட்டும் கிடையாது யூரோப்பியன்ஸு பெரிய அளவில் கூடியிருக்காங்க ஏன்னா அவர்கள் ஊரில் இந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லாதனால தானே இங்கே வராங்க நம்ம ஊரில் இருக்குது சென்னையில் இருக்குது அதனால் கரைச்சல் பஞ்சாயத்து சண்டை பைக் ரேஸ் ஹாப்பி நியூ இயர்னு எவனை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க அதை குடிச்சிட்டு போதையில் போய் போலீஸ் மேலே போயிடுவான் பல்வேறு தொல்லைகள் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து நம்மளுடைய பார்வையாளர்களுக்கு தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி பத்தாயிரம் பஞ்சாயத்து இல்லாமல் பார்க்குறது லட்சக்கணக்கான மக்கள் நம்மளை மாதிரி வந்திருக்காங்க வந்து நிறையா கூட்டங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு எல்லா மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இந்த பாப்பாக்கெல்லாம் ரொம்ப முடிச்சிருக்கு இந்த வித்தியாசமான காட்சிகள்லாம் நான் உங்களுக்கு அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் அதுக்கெல்லாம் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வயதான பாட்டிகள் பூராமே இங்கே வந்து ஒரு பாட்டிகளை அங்கே விட்டுட்டு இங்கே வந்து ஆளை பிடிச்சிக்காங்க
ஆயிரக்கணக்கான கேமராக்கள் எல்லாருமே யார் யார் ஃபோன் வச்சுருக்காங்களோ இந்த மாதிரி காட்சியை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஆயிரக்கணக்கான செல்ஃபோன்கள் யார் யாரெல்லாம் ஃபோன் வச்சுருக்காங்களோ எல்லாருமே வந்து ஒரே நேரத்தில் அந்த 12 மணிக்கு அவர்கள் எல்லாம் உற்சாகமாக குரல் எழுப்பி கிளம்பிட்டாங்க. பயங்கரம். Happy New Year 2025. This is Fast Line from Pattaya in Thailand. It's a great pleasure and festival mood in Pattaya. அனைவருமே இத்தனை ஆயிரம் பேர் ஒரே நேரத்தில் வீடியோ எடுக்கிற காட்சியை இங்கே தான் பார்க்க முடியும். ஒரு சாதனை காட்சியாக கூட நினைக்கலாம். பாருங்க, எல்லாருமே யார் யாரும் செல்ஃபோன் இருக்கோ ஒவ்வொரு முகங்கள் வித்தியாசமான நபர்கள் எல்லார் கையிலும் செல்ஃபோன், எல்லாருமே அந்த வெடிக்காட்சிகளை பார்த்து இது பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல வயோதிகர் அவரே கொண்டாடணும்னு 80 வயசில் ஸ்பீக்கரை கொண்டு வந்திருக்காரு. கூட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய இவரும் வயதானவர் தான். இதான் நம்ம குறை சொல்லக்கூடாது. அவர் ஒரு ஃபிகரை கொண்டு வந்திருக்காரு. எல்லாருமே கையில் வைத்திருக்கிறார்கள். எல்லாருமே கேமரா, எல்லாருமே கேமரா வச்சு ரசித்து ருசித்து அவர்களை காட்சிகளை படமாக்கி கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான பட்டாயாவில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்திருப்பாங்க. டூரிஸ்ட்டு யூரோப்லேருந்து எல்லா நாடுகள்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவர்களோடு சேர்ந்து நம்ம ஃபர்ஸ்ட் லைன் ரசிகர்களுக்காகவும் இந்த உற்சாகமான இந்த புத்தாண்டு காட்சிகளை உங்களுக்காக படமாக்கி கொண்டிருக்கிறோம். பாருங்கள், லட்சக்கணக்கான மக்கள் பீச் ஓரத்தில் ஒரு இடத்துல மட்டும் இவ்வளோ பேர் இருக்காங்க. இவரெல்லாம் கலைந்து செல்வதற்கு எவ்வளோ நேரம் ஆகுனே தெரில. பாருங்கள், மிகப்பெரிய மிக பிரம்மாண்டமான ஒரு கிராக்கர் ஷோ அப்படின்னு சொல்லலாம். லட்சக்கணக்கில் மக்கள் இருக்காங்க. இது ஒரு ஏரியா தான். நான் சொல்கிறது வந்து கிளாங் பீச் ரோடு மட்டுமே இவ்வளோ பேர் இருக்காங்க. இன்னும் எங்கெங்கேருந்து யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்றதுக்கு அளவே இல்லை. எல்லாருமே ஒரு உற்சாகமாக தங்களுடைய இந்த கூட்டத்தில் எஸ்கேப் ஆகி நம்ம போனால் மட்டும்தான் நம்ம ரூம் போய் சேர முடியும். நிறைய பெண்கள் செல்ஃபி, செல்ஃபி, இந்தியர்களும் செல்ஃபி, பாப்பாக்களும் செல்ஃபி, குழந்தைகளும் செல்ஃபி, எல்லாருமே உற்சாகம். ஃபோன் கையோடு தான் இருக்காங்க. இந்த காட்சி தான் நீங்கள் அவர்கள் வெளியே பார்க்குறது. நீங்கள் அவர்கள் வெளியே எடுக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பாருங்கள். திருவிழா கூட்டம். தாய்லாந்து ராணி இன்னைக்கு நைட்டு ஹஸ்பண்டோடு வந்திருக்காங்க. இவர்கள் எல்ஜிபிடிக்யூ பார்ட்டிகள் சிலர் மனைவிமார்களோடு வந்திருக்காருங்க. சில பேர் அங்கே காதலை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. பேங்காக் வீதியில் தான் இதெல்லாம் பண்ண முடியும். வேறு எங்கேயா பண்ணோம்னா பிடிச்சி போயிடுவாங்க. நம்ம ஊரில் பண்ண முடியும். இந்திய பெண்கள்லாம் இருக்காங்க. எல்லாமே சரக்கை போட்டுக்கொண்டு தாத்தாக்கள் அனைத்தையும் பார்த்துங்க. மதுரைக்கார மக்களை சுந்தர திருவிழா தலையில் தூக்கிட்டு போனால் கிராமத்தாண்டுவாங்க. நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் இன்னும் இல்லை. சிகப்பு தோளாக இருந்தால் மட்டும் வந்து சிட்டிக்காரன், மித்தவெல்லாம் கிராமத்துக்காரெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இதை பாருங்கள், வெடி திருவிழா பிரம்மாண்டமான கொண்டாட்டங்கள். பிரம்மாண்டமாக எல்லோரும் வந்து
மக்கள் மிக உற்சாகமாக, அதாவது யூரோப்பியன்ஸ் மிக உற்சாகமாக இந்த கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வெடிக்காட்சியை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அடிக்கடி தங்கிட்டே இருக்கு. விண்ணை முட்டும் வெடிக்காட்சிகள் எல்லாம் இரவை பகலாக்கக்கூடிய காட்சிகளாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கோயிலில் பாருங்கள், இன்னும் பிரமாண்டமாக ஒரு காதலர்கள் வெடிக்கு முன்னாடி காதல் குழந்தை அது பார்த்துக்கிட்டு இருக்கு. தாத்தா தலையிலலாம் போட்டுட்டாங்க. தாத்தான்னு சொல்ல முடியாது, வேற நீங்கள் நினைக்கிறதையும் சொல்ல முடியாது. அதனால் அவர் கொண்டாடிருக்காரு. எப்படி கொண்டாடுறாங்கிறது உற்சாகமாக நம்ம வரவேற்கணும். பாருங்க, மேலே பையன் தலையில் பையனை தூக்கிக்கிட்டு வந்துட்டாங்க. இப்படி நகர்றது தான் நமக்கு நல்லது. ஏன்னா இந்த ஆயிரக்கணக்கான மக்களை இந்த பாப்பாலாம் வழிபடுது, வெடியை பார்த்து வழிபடுது, கைத்தட்டி சந்தோஷமாக இருக்கும். இந்த வருஷ நாள் நல்லது நடக்கும் போல. போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வெடியை பார்த்து கும்பிட்டு வேண்டுதல். இவங்க ஒரு காதலர்கள், தற்காலிக காதலர்கள் தான் இருந்தாங்க. ஒரு வாரான